இனிமே நான் யார் மாதிரியும் முழிக்க மாட்டேன். நான் ஏமாந்தது மட்டும் இல்ல, அவமானப்பட்டது மட்டும் இல்ல, அசிங்கப்பட்டது மட்டும் இல்ல, நான் தோத்து போயிட்டேன். ஒரு வேலைக்காரங்க நான் தோத்து போயிட்டேன். முகூர்த்தம் என்னைக்கு தெரியுமா? நீ உன் ஊர்ல எல்லாருக்கும் முன்னாடியும் வாக்கு கொடுத்தியே. அடுத்த முகூர்த்தத்துல என் 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம், அது நடக்காம போச்சு, இந்த படையப்பா மூச்சு நின்னு போச்சுன்னு அதே முகூர்த்தத்துல கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம அவமானப்பட்டு எங்க அப்பா தூக்குல தொங்குனாரே, அதே மாதிரி ஊர்ல எல்லாரும் முன்னாடியும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம அவமானப்பட்டு நீயும் தூக்குல தொங்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்பதான் எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். மனசார விரும்பினவன் கிடைக்காம நான் எப்படி தவிக்கிறேனோ அதே மாதிரி மனசார விரும்பினவன் கிடைக்காம உன் பொண்ணும் அவ வாழ்க்கை பூரா தவிக்கணும். என் வீட்டு வேலைக்காரி, என் வாழ்க்கையை கெடுத்த உன் வீட்டு எஜமானி, அவ பொண்ணோட வாழ்க்கை பாழாயிடுச்சேன்னு நினைச்சு தினம் தினம் துடிச்சு துடிச்சு சாகணும். அதுதான் 18 வருஷமா ஒரே அறையில அனுபவிச்ச வனவாசத்துக்கு அப்புறம் இந்த நீலாம்பரிக்கு கிடைக்க போற பட்டாபிஷேகம். நீ அடிக்கடி சொல்லுவியே என் வழி தனி வழின்னு, இந்த நீலாம்பரியோட வழி கூட தனி வழிதான். இனிமே உன் ஆட்டம் என்கிட்ட செல்லாது.